ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு. இப்போ சனி பகவான் இங்கே தான் இருக்கார் அட் ப்ரெசண்ட்டு. இங்கே பங்கு, அதாவது உங்களுக்கு மார்ச் 23ஆம் தேதி, இது மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு சனி பேச்சு நடக்க இருக்கிறது. நம்ம மார்ச் 16லேருந்து 22 வரைக்கும் வார ராசி பலனை பார்க்க போகிறோம். அப்போ அது வரைக்கும் இவர் இங்கே தான் கும்பத்தில் தான் ராசிநாதன் ராசியில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? மறுபடியும் வர்றதுக்கு இது 27 வருஷம் ஆகும் இல்லையா இந்த கிரகம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ 27 வருஷம் ஆகுன்னு சொன்னால் அப்போ இருக்கிற வரைக்கும் அவர் அந்த ராசிக்கு நல்லது தானே செய்யணும். அப்போ கண்டிப்பாக கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7.5 சனி நடந்தாலும் உங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு. கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அக்கறை இருக்காது, இல்லை படித்தாலும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இந்த 2வது சுற்று நல்லதே செய்யும். டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செய்யும். நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கு. அப்போது 2க்குடைய குரு 2க்கு வந்துடுறார். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. அப்போ குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். உங்களை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படும். காசு, பணம், பொருளும் உங்களுக்கு பாருங்கள். இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் சும்மா கேஷுவலாக பண்ணக்கூடிய தொழில் கூட இப்போது ரெட்டிப்பு வருமானம் வரும். அந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் இன்புட்டு போட்டு சின்சியராக வேலை பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மடங்கு இல்லை 3 மடங்கு காசு பணம் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதுதான் தருணம் அப்படின்னு சொல்கிறோம். என்னதான் 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி ஒன்றும் இருக்கிறது பிரம்மாண்டத்தை பண்ணுவார் ராகு. ராகு பகவான் பிரம்மாண்ட நாயகன்னு பேர். அப்போது இவரை பொறுத்த வரலையும் 3ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதாவது 11-3 பார்வை அவருக்கு. 4ஆம் வீட்டை பார்ப்பதால் 4ல் ஏற்கனவே குரு இருக்கிறதால வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட்டு வாங்க, இடம் வாங்க கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ராகு பகவான் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஃப்ளாட் வாங்கணும்னு, அது கட்சியில் ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு முடியும். உங்களால் சாதிக்க முடியும், வாங்குவீங்க, ஒன்றும் குறை கிடையாது. இதில் பாருங்கள், 7க்குடைய சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இங்கே ராகு இருக்கிறது நிறைய ப்ளஸ் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. சில நேரங்களில் ராகு மிஞ்சி எந்த கிரகமும் பலனை தர முடியாது. ராகு தான் முதன்மையானவன். அவன் தான் எல்லாத்தையும் விட வலு பொருந்தியவன். ராகு கேதுக்களுக்கு தான் வலிமை அதிகம். இருந்த போதிலும் 7ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறது, அது குருவோடு இணைஞ்சு இருக்கிறது. அப்படிங்கிறது அங்கே குரு இருக்கிறார் 2ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில்.
அப்போது உங்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். குடும்பத்துக்கு நிம்மதி இருக்கும். ஆனால் இதே சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருப்பாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், கணவன் மனைவி உட்பட அப்படின்னு இருக்கும். பட் இருந்தாலும் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவனுக்கும் மனைவிக்கும் லேசாக மனஸ்தாங்கள், அதாவது கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்கத்தான் இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் சில நேரத்தில் உபத்திரவமாக மாறிடும். அவங்க செய்கிறது நெகட்டிவாக இருக்கும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல். மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நேரம் நல்லா இருக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் சொல்கிற வார்த்தையால் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இதே சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் காலதாமதம். ஏற்கனவே 7 சனி போயிட்டுருக்கு. அப்போ எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் ஆகத்தானே ஆகும். ஆனாலும் 11th ஹவரில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அற்புதமான நேரம். அது நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், ஏன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில், அதாவது உங்களுக்கு வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசாங்கத்தில் இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு கூட அற்புதமான நேரம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் எதிர்பார்க்கலாம். நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள். அது மட்டுமல்ல, இந்த தங்கம், அதாவது ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நகை வியாபாரிகள், நகை உற்பத்தியாளர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும், துணி உற்பத்தியாளர்கள், துணி வியாபாரிகள், இவங்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு லாபம், ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். வீட்டை அலங்காரம் பண்ணுறவர், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவர், பெயிண்டிங் பண்ணக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையம் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. சூப்பராக இருக்கும். நல்ல குரு பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. உயர்கல்வி அருமையாக படிப்பாங்க. சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். 8ஆம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கம், அவமானம் ஏற்பட்டு விடாது. குருவருளும் திருவருளும் இருப்பதால் நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நிலை இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். மற்றபடி 10ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. தொழில் சூப்பராக நீங்கள் ரன் பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமாக லாபம் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய தருணம் சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு. கடன் காட்சியெல்லாம் கொடுத்துட்டு கை மிச்சமாக இருக்கக்கூடிய நேரம் இது. அப்போ இடம், வீடு, பூமி இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய தருணம். இல்லை ஒரு சிலர் அது குரு 4ல் இருக்கிறார். அது வேறு ஒன்று. உங்களுக்கு என்னன்னா சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் வேறு உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி. அப்போ 2 வீலர் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். இல்லைன்னா புதுசு கார் 4 வீலரே வாங்கக்கூடிய தருணம். தொழிலில் திருப்பு முனை ஏற்படும். நீங்கள் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அற்புதமாக வியாபாரமாகி நல்ல இரட்டிப்பு லாபத்தை ஈட்டக்கூடிய தருணம். அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் கிடைச்சி, அதாவது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாக. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
12ஆம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம், அயன சயன போகம். அப்போ செலவு, சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தருணம். மற்றபடி இந்த கும்பராசிக்கு 16ஆம் தேதி 17ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான 7.5 சனி நடந்தாலும் இப்போ ஜென்ம சனி நடக்குது, அதுக்கப்புறம் பாத சனியாக மாறப்போகிறது 29/3. இருந்த போதிலும் நீங்கள் சாதிக்க போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.